நீ தப்பு பண்ணிட்ட, நீ குடிக்கிற, நீ வந்து ஸ்மோக் பண்ற, நீ வந்து கஞ்சா குடிக்கிற, சோ நீ சபைக்கு வராத. இந்த வாரத்துல சில வாலிபர்கள் கிட்ட, சில யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் பேச எனக்கு நேர்ந்துச்சு. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறவங்க. எப்படி சிலர் வந்து தேவனோட பிள்ளைங்க, கர்த்தருடைய விசுவாச குடும்பத்தில் பிறந்த தேவனோட பிள்ளைங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, குடிக்கிறவங்க, கஞ்சா பிடிக்கிறவங்க, இந்த மாதிரி ஆகிட்டாங்க. அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு சர்ச்சைக்கு போகணும்னு ஆசை, நான் சர்ச்சைக்கு போயிட்டு தான் இருந்தேன், என்னோட ஒரு சிச்சுவேஷன், என் வழி மாறிடுச்சு, என் ட்ராக் மாறிடுச்சு, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, நான் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த கஞ்சா அப்படிங்கிற ஒரு பழக்கத்துல நான் மாட்டிக்கிட்டேன். வாட் எவர் இட் இஸ், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என் லைஃப்ல இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு. சபை இதை பார்த்துட்டு பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீ தப்பு பண்ணிட்ட, நீ குடிக்கிற, நீ வந்து ஸ்மோக் பண்ற, நீ வந்து கஞ்சா பிடிக்கிற, சோ நீ சபைக்கு வராத, நீ சபை, உன்னெல்லாம் சபையில யார் கூப்பிட்டா, உன்னை சபைக்கே வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அவமானம், அசிங்கம். சர்ச்சைக்கு வரக்கூடாதுன்ட்டாங்களா, சர்ச்சை விட்டு ஓடல, அவங்க கர்த்தரை விட்டு ஓட்டானுங்க, கர்த்தரை விட்டு ஓடிட்டானுங்க. ஒரு தப்பு, ஒரு மிஸ்டேக் பண்றான்னா, ஒரு ஸ்மோக் பண்ணிட்டான், ஒருத்தன் குடிக்கிறான், ஒருத்தன் கஞ்சா பிடிச்சிட்டான், எஸ் அவன் ரியலைஸ் பண்றான், எஸ் நான் பண்ற தப்பு அப்படின்றான். ஆனா ஒரு சில பாஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, வெளியே போ சர்ச்சை விட்டு, குடியின் ஆவியே, சிகரெட் பிடிக்கிற ஆவியே, கஞ்சாவின் ஆவியே. இப்ப என்னாச்சுன்னா அவங்க சொல்றாங்க, ஆனா எங்களுக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும், ஆனா இவங்க பண்ணதுல எங்களுக்கு எந்த சபைக்கும் போக பிடிக்கல, எங்களுக்கு நான் எந்த ஆராதனைக்கும் போக பிடிக்கல, எங்களுக்கு இவங்களை பார்த்தாலே எங்களுக்கு கோவம் வருது, இவங்க போனது சபையை விட்டு அல்ல, கர்த்தரை விட்டு போயிட்டாங்க. என் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி என் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு. சர்ச்சில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். இன்னைக்கு நம்ம பாஸ்டரா இருக்கிறதுனால நான் ரொம்ப யோகிய மாதிரி நடிக்கிறது அப்படி ஆயிட முடியாது. ஏன்னா எனக்கு கர்த்தர் பார்த்துக்கிட்டு இது ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. ஆமாம், என் லைஃப்ல நான் அப்படி ஒரு தப்பு பண்ணேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எங்கள் பாஸ்டர் இந்த மாதிரி எங்கள் பாஸ்டரோட காதுக்கு போயிடுச்சுன்னு தெரியும். நான் என்ன பண்ணேன், நான் முடிவு பண்ணிட்டேன், அவர் கூப்பிட்டு நம்மளை வராதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி மரியாதையை நம்மளே வந்து சபையை விட்டு நின்றுடுறோம். எனக்குள்ள கில்ட்டு, என்னடா இப்படி பண்ணிட்டோமே, என்னடா இப்படி அசிங்கமாயிடுச்சடா, எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டோமேடா, எல்லாமே கெடுத்துக்கிட்டோமேடான்ற மாதிரி ஒரு கில்ட் ஆயிடுச்சு. பட் எங்களோட பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, நான் முடிவு பண்ணிட்டேன் சபைக்கு போகக்கூடாது, அவ்வளோதான், அவ்வளோ அசிங்கப்பட்டாச்சு, இதுக்கு மேலெல்லாம் சர்ச்சைக்கு போன வேலைக்கு ஆகாது, அவ்வளோதான், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த டைம்ல எங்க பாஸ்டர் அம்மாயிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. பாஸ்டர் வந்து இந்த வீக்ல சம்பந்தமே ஒரு வீக் டே, அதாவது அது நார்மலான ஒரு சண்டே, அந்த சண்டேல வந்து நான் மிஸ்டேக் பண்ண அந்த வீக்ல, இந்த வீக் வந்து பாடு, அப்பா வந்து ஒன்று பாட சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியம், நான் வரவே கூடாதுன்னு நினைச்சேன், நான் சபைக்கே போக கூடாதுன்னு நினைச்சேன், ஓடிடணும்னு நினைச்சேன், அசிங்கமாயிருச்சுன்னு நினைச்சேன், என்ன பாட கூப்பிடுறாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சபையில போய் பாட ஆரம்பிச்சேன். எங்க பாஸ்டர் சொல்றது, காட்ஸ் லவ்ஸ் யூடா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், இப்படி பண்ணிட்டு அனுப்பிட்டார். நான் திரும்பவும் சொல்றேன், அவர் மூலமாய் பார்த்த கர்த்தருடைய அன்பு, அவர் என்னை கூப்பிட்டு பேசியிருந்தாலும், அடிச்சாலும், திட்டி இருந்தாலும் இவ்வளோ உரைச்சிருக்காரு. அவர் மூலமாய் காட்டிய கர்த்தர் கொடுத்த அன்பு எனக்குள்ள அவ்வளோ அவருடைய அன்பு என்னை சோகமாக்குச்சு. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, எனக்கு கர்த்தர் என்னை இவ்வளோ நேசிக்கிறாரேன்ற ஒரு அன்பு ஒரு மனுஷன் மூலமா கிடைக்கும் போது, ஏன்னா ஒருத்தர் ஒரு மனிதனா இருந்தாலும் அவரோட கர்த்தரோட அன்பை ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கும் போது தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஆமென். கர்த்தரோட வார்த்தையை கேட்க ஆரம்பித்தேன். என்னெல்லாம் மிஸ்டேக்னாங்களோ தேவன் அதுல இருந்தெல்லாம் வெளில கொண்டு வந்தார். கர்த்தர் இன்றைக்கு என்னை அபிஷேகம் பண்ணி ஒரு பாஸ்டரா நிக்க வச்சிருக்கிறார். ஒரே ஒரு காரணம், மன்னித்தது, கிறிஸ்துவின் அன்பை நான் அவங்க வெளிப்படுத்தினது. பரவாயில்ல, நீ எப்படியோ வாட் எவர் இட் இஸ், நீ சபையை விட்டு ஓடுறாத அப்படின்னு சொன்னது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நான் சபைக்கே போக கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஊழியக்காரன் நிக்க வைத்திருக்கிறார். ஒரே அன்னைக்கு அந்த திரும்ப சொல்றேன், ஒரே ஒரு விஷயம், எங்க பாஸ்டர் காட்டின அந்த ஒரு லவ்,
கர்த்தரே உன்னை நேசிக்கிறார். கர்த்தரே உன்னை நேசிக்கிறார். நான் யார் உன்னை தடுக்க? அந்த பிள்ளைங்க, நான் சொன்னல, அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, எங்க பாஸ்டர் சபைக்கு வரக்கூடாதுன்றாங்க. எங்க அம்மா கிட்ட சொல்லி, உங்க பிள்ளை சரி கிடையாது, உங்க பாஸ்டர் உங்க பிள்ளைய சபைக்கு வரக்கூடாதுங்க, உங்க பிள்ளைய சபைக்கு வரவானான்னு சொல்லுங்க, உங்க பையனை சபைக்கு வரவானான்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சபை அவங்க அந்த பையன் சொல்றாங்க, சபைக்கு போறதே எங்களுக்கு வெக்கமா இருக்குதுண்ணா. சபைக்கு போனாலே எங்க பாஸ்டர் எங்களை ஒரு மாதிரி பாக்குறாரு. சபைக்கு போனாலே அங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா அந்த பாஸ்டரோட சாட்சி கேளுங்களேன். ஒரு காலத்தில் நான் மிகுந்த குடிகாரனாய் இருந்தேன். ஒரு காலத்தில் நான் தரையில் விழுந்து கிடந்தேன். தூக்க கூட யாரும் இல்லை. அனாதையா இருந்தேன். உங்களை அனாதையா இருக்கும் போதே தேவன், நீங்க குடிகாரனா இருக்கும் போது உங்களை மாத்திர கர்த்தர் இந்த மாதிரியான பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இந்த மாதிரி பிள்ளைகளையும் கர்த்தர் நேசிக்கிறார். உங்க பாஸ்டரா இருக்கும்போது நீங்க அப்படி இருக்கும்போது உங்களை தூக்குன கர்த்தர் இந்த பிள்ளைகளை எப்படி மறந்து போவார்? 18:14 சொல்கிறது, ஒருவனும் கெட்டு போகாதிருப்பது பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். நீங்க நினைச்சுக்கலாம், நீங்க தீர்மானிச்சுக்கலாம், இவங்கள வரக்கூடாது, இவங்கள செய்யக்கூடாது, இவங்கள சபைக்கு ஏன் வரணும், இவங்கள வரணும், இவங்கள சபைக்கு வரணும். ஒருவேளை தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க இந்த பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, சபைக்கு போகாம ஒரு சில பாஸ்டர் சொல்றேன், நிறைய தட்டி கொடுக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தருடைய அன்பை ருசிச்சவனா ஒரு ஆமென் சொல்லுவோம். அதே போல தேவன் நீங்க இன்னைக்கு சபையை விட்டு வந்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியம், கர்த்தர் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அவரை மறந்தாலும், நீங்க அவர்கிட்ட வரலனாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களோட பாஸ்டர் குடிகாரரா இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தரை தூக்குனது போல கர்த்தர் உங்களையும் அவர் தூக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. படிக்கலாம் ஒரே ஒரு வசனம், யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கலாம். அவர் வந்து இப்பதான் சொல்லுது, அவர் வந்து உங்களுடைய நீங்க சபையில அந்த பிள்ளைங்களை எல்லாம், தேவ பிள்ளைங்களை, அவங்க குடிக்கிறானா குடிப்பா, ஸ்மோக் பண்றானா பண்ணுப்பா, கஞ்சா பிடிக்கிறானா பண்ணு. உங்களால மாத்த முடியுமா? முடியாது. சபைக்கு கொண்டு வாங்க, வார்த்தை கேட்கட்டும். மாற்ற வேண்டியது கர்த்தர், விதைக்க வேண்டியது நம்ம. விளைய செய்கிறவர் கர்த்தர். அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் நேசிக்கிறார். அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அன்பை காட்ட வேண்டிய நம்மளே அவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி, அவன் கெட்ட பையன், இவன் ரொம்ப நல்ல பையன், அவன் வந்து பரிசுத்தமே இல்லை, இவன் ரொம்ப பரிசுத்தம், அந்நிய பாஷையெல்லாம் பேசுவான். அப்ப அவன் என்ன? ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உன்னை நேசிக்கிறார். மகனே மகளே, இந்த நாள்ல நீ எவ்வளவு ஆண்டவரை விட்டு பின்னாடி ஓடினாலும், உங்களோட சபையில ஒதுக்கப்பட்டிருக்கலாம், இந்த சூழ்நிலைகள்ல ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உங்களோட குடும்பத்தாரால ஒதுக்கப்பட்டிருக்கலாம். பட் God's love never change in your life. உன்னோட வாழ்க்கையில தேவனுடைய அன்பு உங்களை விட்டு மாறாது. அவர் உங்களை நேசிக்கிறார். அவரை விட்டு ஓடிடாது. அவர் என்னையே மாத்தி இன்னைக்கு நிறுத்திருக்கிறார்னா, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் மாற்ற அவர் ஒருவரே வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.